வணக்கம் மக்கள். இந்த வீடியோல ஒரு பொட்டன்ஷியலான மைனிங் ப்ராஜெக்ட்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த மைனிங் ப்ராஜெக்ட் பண்ற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 3 மைனிங் ப்ராஜெக்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வித்ட்ராவும் குடுத்தாங்க. யார் யாரெல்லாம் ப்ராப்பரா வந்து பண்ணாங்களோ $100லேருந்து $1000 அதாவது இந்தியன் ரூபியில சொல்லணும் அப்படின்னா ரூ. 8000லேருந்து 90K வரையும் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. இப்ப அகைன் ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள்லாம் நீங்க வெயிட் பண்ணணும் அவசியமே இல்ல. ஸோ 1 1/2 மாசம் மட்டும் நீங்க வொர்க் பண்ணா போதும். சீக்கிரமே வந்து வித்ட்ரா பண்ணி நீங்க செல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரிப்டோ கரன்சினாலே என்னன்னே தெரியல. மைனிங்னா எனக்கு எந்த கான்செப்ட்டுமே புரியல ப்ரோ. நான் இப்ப தான் புதுசா கேள்விப்படுறேன் அப்படின்னா, நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ மஸ்ட் நீங்க பார்த்துட்டு இந்த வீடியோ அட்டெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன பேசிஸ்ல இது ஒர்க் ஆகுது, எப்படியெல்லாம் வந்து இன்கம் தராங்க அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மைனிங் வந்து யார் ரன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, சதோஷின்னு ஒரு ஆப் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஜி டோக்கன் அப்படின்றது மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து லிமிடெட் சப்ளை தாங்க. ரொம்ப ரொம்ப கம்மி. கிரிப்டோவில் வந்து 5 லேக்ன்றது ஒரு சில்லற அமௌண்ட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு டோக்கன் சப்ளை தான் இருக்குது. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மே 8ஆம் தேதி வந்து எண்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ள சீக்கிரம் ஜாயின் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணா நம்மளுக்கு தான் நல்லது. ஏன்னா மைனிங் கான்செப்ட்ட பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணும்போது தான் டோக்கன்ஸ் அதிகமா கிடைக்கும். போக போக வந்து பார்த்தீங்கன்னா, டோக்கன்ஸ் வந்து ரெட்யூஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ வந்து இப்பவே நீங்க இன்னைக்கே ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அந்த லிங்க கிளிக் பண்ணா உங்க ஒரு வெப்சைட்குள்ள நீங்க போவீங்க. இங்க வந்து ரெஜிஸ்டர் அண்ட் ஸ்டார்ட் ஏர் ட்ராப்ன்னு இருக்கும். அது ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்க இமெயில் அட்ரஸ் வந்து போட்டுக்கோங்க. உங்க இமெயில் அட்ரஸ் போட்டதுக்கப்புறம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு, உங்க வெரிஃபிகேஷன் கோடு வந்து மேல ஒரு கேப்ச்சா மாரி இருக்கும். அத வந்து கீழ என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். இந்த மாரி ஒரு கோடு வரும். இந்த கோட தூக்கி வந்து இங்க போட்டு போய் சப்மிட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பாஸ்வேர்ட் செட் பண்ற மாரி இருக்கும். பாஸ்வேர்ட் வந்து எப்படி செட் பண்ணணும், ஒரு கேப்பிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்டார், ஹேஷ் இந்த மாரி ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே சேர்த்து குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆப்புன்னு இருக்கும். டவுன்லோட் ஆப் கூகுள் ப்ளேன்னு இருக்கும். நீங்க எதுல வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுள் ப்ளேல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸ்டார்ட் ஏர் ட்ராப் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, லாகின் பண்ண சொல்லும். உங்க இமெயில் ஐடி நீங்க குடுத்த பாஸ்வேர்ட போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்க திருப்பி அகைன் ஸ்டார்ட் ஏர் ட்ராப்ன்னு குடுத்தீங்கன்னா, சூஸ் கண்ட்ரி உங்க கண்ட்ரிய வந்து சூஸ் பண்ண சொல்லும். உங்க கண்ட்ரிய இதுல சர்ச் பண்ணி இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. தென் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஏர் ட்ராப்ன்னு குடுத்தா உங்கள வெரிஃபை பண்ண சொல்லும். இது ஆக்சுவலா கேஒய்சி. கேஒய்சி எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நான் கிளியரா சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்க வந்து ரியல் யூசர் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண தான் இந்த கேஒய்சியே பண்ண சொல்லுவாங்க. இது ஒண்ணும் பெரிய மேட்டரே கிடையாது. இத வந்து ஸ்டார்ட் குடுத்தீங்கன்னா, உங்கள வந்து செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி, அந்த ரோபோட் வந்து உங்க ஃபேஸ வந்து அனலைஸ் பண்ணும். அதாவது லெஃப்ட், ரைட் இந்த மாரி டர்ன் பண்ண சொல்லும். அண்ட் வந்து ரொட்டேட் பண்ண சொல்லும். இது வந்து எந்த ஒரு ஸ்கேம் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் வந்து நீங்க ரியல் யூசர் தானா அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ஆப்ஷன் இல்ல அப்படின்னா, நெறைய பேர் வந்து மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் போட்டு நெறையாவே வந்து ஸ்கேம் பண்ணி ஏர்ன் பண்ணுவாங்க. அதனால இந்த ப்ராசஸ் வந்து மஸ்ட் இது பண்ணணும். அத பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேல ஏதோ அப்டேட் கேட்டுச்சுன்னா, அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஆல்ரெடி நான் வந்து ஒரு மைனிங் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஆல்மோஸ்ட் எண்ட் ஆயிருச்சு. OEXன்ற ஒரு மைனிங் ப்ராஜெக்ட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் ப்ராஜெக்ட் இங்க ஒண்ணு இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம்னா, இந்த மாரி உங்களுக்கு மேலேயே ஓஜின்னு வந்து இருக்கும் இங்க டாப்ல. அத வந்து நான் கூட மார்க் பண்ணி வேணா காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் வந்து வரும். இந்த பேஜ்ல டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேட் இன் ஏர் ட்ராப்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் ஆயிரும். இந்த ஏர் ட்ராப் வந்து இந்த மெயின் பேஜ்ல வந்து இங்க வந்து அவங்கள ஆட் ப்ராஜெக்ட் மேல ஆட் ஆயிருக்கும். 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா உள்ள போய் நீங்க வந்து கிளைம் பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து ரொம்ப டிலே ஆகாது. 1 1/2 மாசம் தான். மே 8 வந்து எண்ட் ஆகுது. ஸோ ப்ராப்பரா வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. எதுவும் அப்டேட்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணலன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாஸ்ட்டா ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் அப்படின்னா டெலிகிராம்ல என் கான்டாக்ட் ஐடி இருக்கும். பர்சனலா வந்து கேளுங்க. நான் வந்து உங்க டவுட்ஸ வந்து கிளியர் பண்றேன்.